உன்னதத்தில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷருக்குள் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நொறுங்குண்டு படிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி உருண்டையின் மேல் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு நீர் உத்தமராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். புனிதனுக்கு நீர் புனிதராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போதகருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.